மிசை அண்ணாச்சியின் நேயர்களுக்கு வணக்கம். இது மூளைக்கு வேலை. நீங்கள் ரொம்ப சிந்தனையாளர், அருமையாக பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்கள் மீசை அண்ணாச்சியின் மூளைக்கு வேலை பகுதியில் வித்தியாசமான ஒரு கேள்வி, சுலபமான பதில், கடினமாக சிந்திக்கணும். விடை தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் உங்கள் விடையை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். எவ்வளவு சிறப்பாக நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஒருவர் பசியோடு அமர்ந்திருக்கின்றார். ஒரு 3-4 வேளை அவர் சாப்பிடல. வயிறு ரொம்ப பசிக்குது. எதிரில் ஒரு தட்டில் நிறைய இட்லி இருக்குது. நல்லா கவனிங்க. அவர் பசியோடு இருக்கிறார். ஒரு தட்டில் தேவையான அளவுக்கு, தேவைக்கு அதிகமாகவே இட்லியும் அதுக்கு சட்னியும் நிறைய இருக்குது. பசியோடு இருக்கும் நபர் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவார்? பசியோடு இருக்கும் நபர் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவார்? சரியான பதிலை கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. விடையை சொல்லுங்கள். மீசை அண்ணாச்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூளைக்கு வேலை பகுதியில் இன்னும் நிறைய இது போன்ற வித்தியாசமான கணக்குகள் உங்களுக்காக அணிவகுத்து வர இருக்கிறது. நீங்களும் பதில் சொல்ல தயாராக இருங்க. இது மறுபடியும் கேள்வி புரிஞ்சுங்க. பட்டினியாக இருக்கும் ஒரு நபர் வெறும் வயிற்றில் எத்தனை இட்லி சாப்பிடுவார்? இதுதான் கேள்வி. சிந்தித்து சிறப்பாக பதில் சொல்லுங்கள். பார்ப்போம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.